மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணியின் ராஜினாமா ஏற்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் செல்வகுமார் இணைகிறார். செல்வகுமார், மேலதிக தகவல்கள். மதுரை மாநகராட்சியினுடைய மேயராக இருந்த இந்திராணி 2 தினங்களுக்கு முன்பாக குடும்ப சூழலை காரணம் காட்டி தான் ராஜினாமா செய்வதாக தெரிவித்திருந்தார். இது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. மதுரை மாநகராட்சியை பொறுத்தளவில் கடந்த சில மாதங்களாகவே இங்கிருக்க சொத்து வரி முறைகேடு தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இதில் பலர் மாநகராட்சி சார்பாக அவருடைய உறவினர்கள் மற்றும் பல கவுன்சிலுடைய உறவினர்கள் கைது செய்யப்பட்டு அதிகாரிகளும் கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள். தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இதனிடையே மேயருடைய கணவர் பொன்வசந்த் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்து ஜாமீனில் வெளிவந்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில்தான் மேயர் தன்னுடைய குடும்ப சூழலை காரணம் காட்டி தான் ராஜினாமா செய்வதாக நேற்று முன்தினம் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் முறைப்படியாக இவருடைய ராஜினாமா ஏற்பது குறித்த அவசர மாநகராட்சி கூட்டம் இன்று துணை மேயர் நாகராஜன் தலைமையில் மதுரை மாநகராட்சி மன்றத்தில் நடைபெற்றது. இதில் அனைத்து கவுன்சிலரும் கலந்து கொண்டார்கள். துணை மேயர் மற்றும் மாநகராட்சி ஆணையர் சித்ரா விஜயன் இதில் கலந்து கொண்டு கூட்டத்தை துவக்கி நடத்தினார்கள். கூட்டம் துவங்குவதற்கு முன்பாகவே அதிமுகவினர் மேயர் ராஜினாமையை நாங்கள் வரவேற்பதாக கூறியவுடன் திமுகவினர் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனிடையே மன்றத்தில் மேயர் ராஜினாமா ஏற்பது குறித்த தகவல் தீர்மானமாக வைக்கப்பட்டது. இந்த தீர்மானத்தை ஏற்பதாக அனைவரும் தெரிவித்ததை தொடர்ந்து தற்போது மேயருடைய ராஜினாமா முறைப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இனி அடுத்த கட்டமாக புதிதாக மேயரை தேர்ந்தெடுப்பது குறித்த அறிவிப்பு விரைவில் வரும். அதற்கு பின்பாக புதிய மேயரை தேர்ந்தெடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படும். விவரங்களுக்கு நன்றி செல்வகுமார்.